அவர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலயம் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தெம்பு, நம்பிக்கையாலும் இன்றைக்கு ஒரு நாள் நான் குடிக்கல தெளிவாக, மன நிறைவாக, அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாம பார்க்க போற பகுதி 24 hours a day புத்தகம், 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்தின் ஜனவரி 11 சிந்தனையின் விளக்கம் பார்க்க போறோம். ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. ஒரு குடி நோயாளியாக குடித்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் நம்மில் பெரும்பாலோருக்கு நம் சக மனிதர்களுக்கு பணி செய்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனதினுள் எழுந்ததே இல்லை. நம்மை பெரிய மனிதர்கள் என்று நம் சக மனிதர்கள் புகழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே நாம் நம் சக மனிதர்களுக்கு ஏதாவது செய்தோம். நம்முடைய சுகமான வாழ்க்கைக்கு நம் சக மனிதர்களை பயன்படுத்தி கொண்டோம். உதவி தேவைப்படும் நம் சக மனிதர் ஒருவரை சென்றடைந்து பணி செய்யும் வாய்ப்பை நமக்கு நாமே ஒருபோதும் நாம் ஏற்படுத்தி கொண்டதே இல்லை. நாம் சக மனிதர்களுக்கு பணி செய்வது அவர்களை உறிஞ்சி விளையாடும் ஒரு விளையாட்டு போலவே நமக்கு தோன்றியது. ஆனால் ஏஏ தோழமையில் நமக்கு வந்து இணைந்த பின்னர் நாம் சக மனிதர்களுக்கு பணி செய்ய நாம் முயற்சி செய்தோம். நம் சக மனிதர்களுக்கு பணி செய்வது நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதையும் தொடர்ந்து நாம் மனத்தெளிவுடன் இருக்க உதவுவதையும் அனுபவத்தில் காண ஆரம்பித்தோம். நம் சக மனிதர்களுக்கு பணி செய்வதில் மகிழ்ச்சி மறைந்து உள்ளது என்ற மறை உண்மையை நான் உணர்ந்து கொண்டேனா? இன்றைக்கான தியானம். இறைவனது சித்தம் நிறைவேறுவதாக என்று கூறும் சக்தியை மட்டுமே வேண்டி பிரார்த்திக்கின்றேன். என் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்ள இறையருட்பேராற்றலின் எல்லையற்ற சக்தியை பயன்படுத்தி கொள்வேன். எனக்கான இறை சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ள தேடுவேன். இந்த உலகின் ஒளியாக இறையாற்றல் இருப்பதால் அவர் என் மனசாட்சியின் உள்ளும் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வதற்கு பாடுபடுவேன். எவ்வாறு பணி செய்து செயல்பட வேண்டும் என்பதற்கும் அவ்வாறு செயல்பட தேவைப்படும் சக்திக்காகவும் இன்றைய நாளை நல்லபடி வாழ தேவைப்படும் ஒரு ஒழுங்கான வழிகாட்டுதலையும் மட்டுமே வேண்டி ஒரு யாத்ரிகனாக என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிப்பேன். இன்றைக்கான பிரார்த்தனை. இன்றைய நாளை நல்லபடி வாழ தேவைப்படும் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை வழங்குமாறு இறையருட்பேராற்றலை அன்புடன் வேண்டுகின்றேன். இறையருட்பேராற்றலின் பிரசன்னத்தில் உறைந்திருக்க நான் உழைக்க வேண்டும் என்று இறைவனை மிகவும் பணிவுடன் வேண்டுகின்றேன். இந்த பூமியில கடவுளுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, மனிதர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, இறைவனுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அது அடியார்களை தாங்குவது. தாங்குதல் என்றால் பாதை மாறி சென்று கீழே விடாமல் தாங்கி பிடித்துக் கொள்வது. படைத்தவருக்கு ஒரு கடமை உள்ளது போல அவரால் படைக்கப்பட்ட படைப்பாகிய எனக்கும் ஒரு கடமை இருக்குது. அது படைத்தவரால் படைக்கப்பட்ட படைப்பனைத்திற்கும் பணி செய்து கிடப்பது. பணி செய்த பின் அதற்கு என்று கூலி என்று எதையும் எதிர்பார்க்காமல் சும்மா கிடப்பது. தேவாரத்துல ஒரு அழகான பாடல் இதனை சொல்லுது. தம் கடம்பனை பெற்றவள் பங்கினள் தென் கடம்ப திருக்கர கோயிலான் தம் கடன் அடியேனையும் தாங்குவதுவே என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. தம் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடத்தல். இது ரொம்ப ஒரு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனைன்னு எனக்கு தோணுது. மை டியூட்டி இஸ் ஜஸ்ட் டு கீப் சர்விங். வேற வேலையே எனக்கு கிடையாது. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம்
அன்றென்று ஒரு பசுத்தோர் முகம் பார்த்து நல்லறமே நட்பும் நன்றென்று ஒரு நீங்காமலே நமக்கு கிடப்பு என்றென்றும் இரு மனமே உனக்கு உபதேசம் இதுவே. கடவுள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இறையருள் பேராற்றல் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உனக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. கடவுளுக்கு பல்வேறு பெயர்கள் வைத்துக் கொள்ளலாம், பல்வேறு வடிவங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கடவுள் ஒருத்தர் தான். நாமம் பல்கோடியோர் உண்மைக்கு உளவென்று நான்மறை கூறிடுமே, ஆங்கோர் நாமத்தை நீர் உண்மையாய் கொள்வீரன் நான்மறை கண்டிலதே. வேடங்கள் பல்கோடியோர் உண்மைக்கு உளவென்று வேதங்கள் கூறிடுமே, அங்கோர் வேடத்தை நீர் உண்மையாய் கொள்வீரென வேதங்கள் கண்டிலதே. இறைவனுக்கு நாமங்களும் வடிவங்களும் பல பல இருந்தாலும் கூட அல்டிமேட்டா இறையருட் பேராற்றல் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த இறையருட் பேராற்றல் மட்டும்தான் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அருளும் செல்வமும் வழங்குகின்றார். பசித்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கையில நல்லறத்தோடும் நட்போடும் இரு. பசி என்றால் வயிற்று பசியை பற்றி மட்டும் இங்கு குறிப்பிடப்படவில்லை. கஷ்டப்படுறவங்கள, அவதிப்படுறவங்கள, பசித்திருப்பவங்கள அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. உடலுக்கு உணவு கொடுப்பது கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒண்ணுதான். உடலுக்கு உணவு பகிர்ந்து கொடுப்பதோடு நிறுத்தி விடாமல் மனதிற்கு தெம்பும் நம்பிக்கையும் ஊட்டக்கூடிய உன்னுடைய அனுபவம் தெம்பும் நம்பிக்கை பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அனுபவங்களை பகிர்ந்து பசித்தோருக்கு தெம்பும் நம்பிக்கையும் அளிப்பதுவே நன்மையான செயல்முறை என்று இருக்க சொல்றாரு. ஒரு தனி மனிதனாகிய எனக்கு இந்த உபதேசத்தை தவிர வேற உபதேசமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ஆழமாக சிந்தித்து பார்க்க இன்றைய சிந்தனை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. குடிநோயாளியாக குடிச்சு 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 வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல என் சக மனிதர்களுக்கு பணி செய்து வாழ நான் படைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்ற எண்ணம் எப்படி எழ முடியும்? எழுந்ததே கிடையாது. எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. என் கடன் பணி செய்து கிடப்பதுவே அதுதான் என்னுடைய வேலை, அது என்னுடைய கடமை அப்படின்னா என்னுடைய குடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் சிந்திச்சது கூட கிடையாது. When I was drinking, most of us never thought of helping others. இந்த சிந்தனையோட தான் இன்னைக்கு சிந்தனையே ஆரம்பிக்குது. குடிச்சிட்டு இருந்த காலத்துல நான் என்ன செய்யறேன், நான் என்ன பேசுறேன், நான் என்ன சிந்திக்கிறேன், நான் எப்படி வாழ்றேன் அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் கூட தெரியாது. என்னுடைய உணர்வுகளின் தூண்டுதலின்படி சுகம் அனுபவிக்க என்ன வேணாலும் செய்வேன். நான் செய்யற எல்லாமே நல்லது அப்படின்னு பேசிட்டே இருப்பேன். என் உடல் மன சுகங்களை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது அப்படின்னு மட்டும்தான் என்னுடைய சிந்தனை இருக்கும். எத்தகைய வாழ்க்கை முறை எவ்வளவு வலி வேதனைய என் வாழ்க்கையில கொண்டு வந்தது அப்படின்னு நான் ரொம்ப நாள் புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு 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 எனக்குன்னு தன்னலத்தோடையும் தன்மனைப்போடையும் வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்குள்ளார இவ்வளவு வலி வேதனையை கொண்டு வந்து சேர்ச்சிது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க கூட முடியல. அன்புன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற அறிவே கிடையாது. அப்புறம் எப்படி பணி செய்யறத பத்தி தெரிஞ்சுப்பேன் நானு. அறியாமை இருளில் மூழ்கி அறிவொளி இழந்து குடிவெறிய மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். வாழ்க்கையில ஒரு நொடி பொழுது கூட ஆனந்தம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, மலர்ச்சினா என்ன அப்படின்னு என்னுடைய குடிநோய் வாழ்க்கையில வாழ்ந்ததே கிடையாது. சத்தியமா வாழ்ந்ததே கிடையாது. எங்கே சுகம், எதிலே சுகம் அப்படின்னு தேடி தேடி அலைஞ்ச ஆர்ப்பரிக்கக்கூடிய மனசால, வெறி பிடிச்ச மனசால என்னுடைய வாழ்க்கையில என்னதான் கிடைச்சது? வெறுமை, வெறுப்பு, மன கசப்பு, எரிச்சல். வெறி பிடிச்ச மனசால எவ்வளவு நிம்மதி இழந்து வாழ்ந்திருப்பேன் அப்படின்றது எனக்கு ஃபெல்லோஷிப்குள்ளார வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. எங்கே சுகம்னா அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்ப எங்கே நிம்மதி, எங்கே நிறைவு, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு புலம்பிட்டு திரிஞ்சிட்டு நிக்கிறேன்.
துன்பத்திலே உழன்று துயரத்திலே துவண்டு மகிழ்ச்சி ஆனந்தம் என்றால் என்னவென்றே மறந்து வாழும் மனிதா, உன் மனம் சீழ்பிடிப்பதற்கும் சீக்கு பிடிப்பதற்கும் காரணம் வேற எதுவுமே கிடையாது. நீதான் காரணம். உன்னுடைய தன்னலம் தன்முனைப்பு மட்டும்தான் காரணம். இதனை நீ உணரும் வரை உலகத்தால படுத்தப்பட்டு கொண்டு மட்டும்தான் இருப்பாய். வேற உனக்கு சாய்ஸே கிடையாது. காசு பணத்திற்காக காலமெல்லாம் அலைந்தவன் காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறமா சுக்கு மிளக தேடுறான். எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தமுள்ள முதுமையான பழமொழி. செயல் செய்யறப்ப கூட நான் செய்யறேன், நான் இவனுக்கு உதவுறேன் அப்படின்ற பெரிய மனுஷ ஃபீல் இல்லைன்னா நான் உதவி கூட செய்யவே மாட்டேன். நான் எதையுமே செய்ய மாட்டேன். நான் எதை செய்தாலும் அதுல எனக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கணும். So we like to buy drinks for people because that made us feel big shots. We only used others for our own pleasure. To really go out and help others never occurred to us. Helping others look like a sucking game. Look like a sucking game அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு சிந்தனையில பயன்படுத்துறாரு. என்ன பெரிய மனுஷன்னு காட்டிக்கத்தான் நான் ஸ்பான்சரே பண்ணுவேன். என்னுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எனக்கு கீழே இருக்கணும். அப்பதான் நான் ஸ்பான்சரே பண்ணுவேன். வெறி பிடிச்ச பைத்தியக்காரத்தனம் அப்படின்னா இந்த ஒரு எண்ணம் தான். அடுத்த மனுஷனுக்கு நான் உதவுறேன் அப்படின்ற அந்த எண்ணம் தான் எல்லாத்த விட பெரிய வெறி அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்படுகிறது. நான் ஏஏ தலைமையில இணைஞ்ச ஆரம்ப காலத்துல தி சோ கால்டு 12th ஸ்டெப் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா, அப்பெல்லாம் ஒரு மூத்த நண்பர் ஒருத்தர் குரோம்பேட்ல இருந்து வருவாரு. இப்போ ஃபோன் கூட கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரிதான், அவர் அந்த வேகாத வெயில்ல குரோம்பேட்ல இருந்து சைதாப்பேட் ஸ்டேஷன்ல இறங்கிடுவாரு. ஒரு குறிப்பிட்ட டீ கடையில நாங்க 2 பேரும் மீட் பண்ணுவோம். 2 பேரும் மீட் பண்ணிட்டு அவர் கையில ஒரு பெரிய நோட்டு வச்சிருப்பாரு. அந்த நோட்ல கிட்டத்தட்ட 1000 1500 அட்ரஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட் சென்டர்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனி போறவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி எழுதி வச்சுப்பாரு. வேகாத வெயில் எங்களுக்கு பைக் கூட கிடையாது. நடந்து ஒரு அட்ரஸா போவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 அட்ரஸை பார்த்துருவோம். பார்த்து இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறது. அன்னைக்கு சாயங்காலம் அவசியம் மீட்டிங் போயிடும். காரணம் என்னன்னா, நான் 12 ஸ்டெப் பண்ண அந்த நண்பர் மீட்டிங் வந்துட்டாருன்னா என்னுடைய 12 ஸ்டெப் வெற்றி, வரலன்னா என்னுடைய 12 ஸ்டெப்ஸ் தோல்வி. ஸோ அவரையே பின்பற்றிட்டே இருப்பேன். அவரு என் பேரை எப்பயாச்சும் சொல்லணும், இவர் தான் எனக்கு மெசேஜ் கொடுத்தாரு, இவர் தான் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர்னால தான் நான் வாழ்க்கையில பெருசா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அவர் என் பேரை சொல்லலைன்னா போதும், உடனே நான் சொல்லிடுவேன், இவரெல்லாம் நன்றி கெட்டவர், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போய் குடிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு. ஸோ டு ரியலி கோ அவுட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் நெவர் அக்கர் டு அஸ் ஹெல்பிங் அதர்ஸ் லுக் லைக் அ சக்கிங் கேம். சக்கிங் கேம் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. என் சக மனிதர்களுக்கு செய்யும் பணியை கூட என் அனுகூலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளும் விளையாட்டு, அதுதான் சக்கிங் கேம் அப்படின்னு சொல்றது. This sucking game, this term can be used to describe a situation where someone is paying for something that could be obtained for free, or where one is being offered a source that is not a service that is not as good as it appears. நான் என்னுடைய 12வது படியை செய்கிறேன் அப்படின்றத மறந்து போயிட்டு, நான் என்னுடைய 12வது படிநிலை பரிந்துரைக்கப்பட்ட செயலை செய்கிறேன் அப்படின்றத மறந்துட்டு நான் பிறருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற ஆணவ நிலையில செயல்படுவது பிறரை உறிஞ்சி விளையாடக்கூடிய விளையாட்டாக சக்கிங் கேமாக ஆகுவதற்கு இணையாவதாகும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்படுகிறது. சக்கிங் கேம். ஆனா ஏஏ தோழமையில இணைந்ததுக்கு அப்புறமாக பிறர் பணி செய்ய, பலனின்றி பணி செய்ய பழக ஆரம்பித்தேன். மகாகவி பாரதியுடைய அற்புதமான ஒரு சில பாடல் வரிகள்
பலன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னால் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள். துயரில்லாதனை செய்து விட்டால் துன்பம் என்பதை கொய்து விட்டாள். இதைத்தான் சொல்லுது. பலன் கருதி பணி செய்யாத, அது ஒரு வியாபார மனநிலையில செய்யக்கூடிய ஒரு செயல். பக்தியோட பணி செய், பக்தியோட பணி செய். அப்பதான் உனக்கு துன்பம், துயரம், வலி, வேதனை எல்லாமே இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். பலன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னால் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள். துயரில்லாதனை செய்து விட்டால் துன்பம் என்பதை கொய்து விட்டாள். ஆனா என்னுடைய இது எப்படின்னா, ஐ வில் சர்வ் ஒன்லி வென் ஐ கெட் சம்திங். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்ற உணர்வு எனக்கு வரணும். அடுத்தவங்களுக்கு பணி செய்யறேன் அப்படின்ற உணர்வுல நான் செய்யவே மாட்டேன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்றப்ப என் கரம் மேலேயும் அவங்க கரம் கீழேயும் இருக்கிறப்ப தானே உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையே வரும். அந்த மனநிலை மட்டும்தான் சிந்தனை நான் செஞ்சிட்டு இருப்பேன். ஸோ இன்றைய சிந்தனை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, have I learned that there is happiness in helping others. பணி செய்வதில் ஆனந்தம் இருப்பதை அறிந்து கொண்டு விட்டேனா? இதுதான் இன்னைக்கு சிந்தனையாக நான் பார்க்கிறேன். பணி செய்வதில், இன் சர்விங் அதர்ஸ், அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பணியை பணிஞ்சு செய்யறப்ப அந்த செயல்ல ஆனந்தம் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேனா? இன்று நான் எந்த நோக்கத்துல செயல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறேன்? பணி செய்யற நோக்கத்திலையா இல்ல உதவி செய்யற நோக்கத்திலையா? இன்னைக்கு எந்த நோக்கத்து செயல் நோக்கம் என்னுடைய செயல்களுக்கு பின்னாலெல்லாம் இருக்கிறது? ஆணவம் இருக்குதா இல்ல பணி செய்யற நோக்கம் இருக்குதா? இன்னைக்கு ஆணவத்தால உந்தப்பட்டு செயல் செய்கின்றேனா அல்லது ஆனந்தமாக வாழ்வதற்காக உந்தப்பட்டு பணி செய்கின்றேனா? தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மேற்படையும் செயல் திட்டம் ஆணவத்தை அழிப்பதற்கான செயல் திட்டம். The 12-step recovery program is a ego deflation program. இதே ப்ரோக்ராமை என்னுடைய ஈகோவை இன்ஃப்ளேட் பண்ணிக்கிற ப்ரோக்ராமாக பயன்படுத்துவதை போன்ற பைத்தியக்காரத்தனம் வேற ஒன்றும் இருக்க முடியாது அப்படின்னு தெளிவாக இன்னைக்கு சொல்றாங்க. எஸ், விடுதலை வேற, சுதந்திரம் வேற. ஃப்ரீடம் விடுதலை, இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம். அப்ப எனக்கு விடுதலை கிடைக்கிறது எதுக்காக? சுதந்திரமாக வாழ்வதற்காக. விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமாகவும் யாராச்சும் எந்த இடத்துல எதுல இருந்து விடுபட்டாங்களோ அதே இடத்துல மறுபடியும் சிக்கிக்கிட்டு சுதந்திரம் இல்லாம ஏதோ ஒரு செயல் அடிமைத்தனத்துக்கு சிக்கி வாழ்றது சரியாக இருக்குமா? ஸோ நான் ஒரு செயல் அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கேன். அந்த செயல் அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்டது இன்னொரு செயல் அடிமையாக மாறிக்கிறதுக்காகவா நான் அந்த விடுதலையை பெற்றேன்? சத்தியமாக இல்லை, சத்தியமாக இல்லை. நான் ஒரு செயல் அடிமையாக வலி, வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை, சிக்கல் இதெல்லாம் சிக்கிக்கிட்டு சரியாக சுதந்திரமாக வாழ வழி தெரியாம வாழ்ந்தப்ப என்னுடைய கைகள்ல கட்டப்பட்டிருந்த அந்த விலங்குகளை தோழமை உடைச்சு விடுது. உடைச்சு விட்டதுக்கு அப்புறமாக இப்ப சுதந்திரமாக வாழ வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதை விட்டுவிட்டு இப்பதான் நான் விலங்கு இல்லையே அப்படின்னு மறுபடியும் நானே இன்னொரு விலங்கை தூக்கி என் கையில மாட்டிக்கிட்டு எந்த செயல் அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்டனோ அதுக்கு மாற்றாக இன்னொரு செயல் அடிமைத்தனத்தை என் கையில மாட்டிக்கிட்டு மறுபடியும் ஒரு அடிக்டாக, ஒரு செயல் அடிமையாக அதே இடத்துல கிடைக்கிறது என்ன நியாயம்? இதை தியானிச்சு பார்க்க சொல்லுது. ஸோ மறுபடியும் நான் என்ன செய்யறேன்? பிறருக்கு உதவி செய்யறேன் அப்படின்ற ஒரு ஆணவமான எண்ணத்துல மறுபடியும் சிக்கிக்கிட்டு பணி செய்யறது அப்படின்றத மறந்து போய் இருக்கேன். இது நான் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம்.
இறை சித்தம் மட்டும்தான் நிறைவேற வேண்டும், என் சித்தம் அல்ல அப்படின்றத கூர்ந்து கவனிச்சு கவனத்தை குவித்து இதுல சிந்திக்க வேண்டும். thy will be done அப்படின்னு நாம அடிக்கடி சொல்றோம். நிறைவேற வேண்டியது என் சித்தம் அல்ல, உமது சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ இந்த பிரேயர், இஸ் இட் a request or is it an activation process? என்னுடைய குருஜி அடிக்கடி சொல்லுவாரு, thy will be done அப்படின்ற அந்த வார்த்தை, it is not a request, it is a command that my conscience gives to my mind. என் சித்தப்படி நான் செயல்படுறேன். இப்ப என் சித்தப்படி செயல்படுறதை விட்டுட்டு என்னுடைய மனசாட்சியின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவது இப்ப என்னுடைய பொறுப்பு. I have to do God's will. கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டாரு. அவர் எப்பவுமே இந்த உலகத்தை பெர்ஃபெக்டா இயங்க வச்சுட்டே இருக்கிறாரு. அந்த இயக்கத்திற்கு உட்பட்டு அவருடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு வாழ்வது இப்ப என்னுடைய பொறுப்பு அப்படின்ற கருத்து இப்ப புரியுது. இப்ப அடுத்த கேள்வி, எது இறைவனுடைய சித்தம்? அழகா சொல்றாங்க, பி ஹாப்பி ஆல்வேஸ், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபித்துக் கொண்டிருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இது இறைவன் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சித்தம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எனக்கு தெரியாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இறைவனுடைய சித்தம் அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏதாவது ஒண்ணு நான் நினைச்சது நடந்தா தானே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது எப்படி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பாம்பு கடிக்கையில் பாழுமுட தொடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, எப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியும்? பைத்தியக்காரத்தனம் இல்லையா அது? அப்படின்னா என்னுடைய மனித மனது சிந்திக்குது. ஆனா என்ன சூழ்நிலையிலையும் நான் ஜெபம் செய்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நான் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியது, அதுதான் கடவுளுடைய சித்தம். அப்படின்னா அந்த கடவுளுடைய சித்தம் நிறைவேற்றப்படுக அப்படின்னு பிரேயர் பண்ற நேரத்துல நான் அந்த செயலை நான் தான் செய்யணும். அப்கோர்ஸ் எனக்கு முடியல. சாதாரண மனுஷன், என்னால எல்லா நேரத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. அப்ப 11வது படியில கேட்கிற மாதிரி, எங்களுக்காக அவன் சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள மட்டும் வேண்டி அதை நிறைவேற்றும் சக்தியை கோரி பிரார்த்தித்தோம். சோ என்னால எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. அப்போ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய சக்தியை எனக்கு கொடு அப்படின்றதுதானே என்னுடைய பிரார்த்தனையாக இருக்க முடியும். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஆனா அழகான சிந்தனை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ உன் கடமை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோ. இறைவனுடைய கடமைய அவர் செய்யட்டும், உன் கடமைய நீ செய். இந்த கருத்து இன்னைக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சு கொண்டிருக்குன்னா, ஏன்னா என்னுடைய கடமையை விட்டுட்டு கடவுளுடைய கடமையை செய்யறதுக்கு தான் நான் முனைப்பாக செயல்பட்டு இருக்கேன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினல் தென் கடம்ப திருக்கிற கோயிலா, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. என் கடமையை விட்டுட்டு நான் கடவுளுடைய கடமையை செய்யறதுக்கு தான் என்னுடைய சக்தி, காலம், நேரம் எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. அது எனக்கு ரொம்ப காலம் புரியவே இல்லை. யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அந்த கஷ்டப்படுற இடத்துல துக்க நிவர்த்தி ஆகிறதுக்கு உன்னாலான ஏதாவது ஒரு செயல் செய். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்றாரு. ஏதாவது ஒண்ணு வாட்டம் மட்டும் இருந்தா, ஒரு செடி, சாதாரண ஒரு செடி, ஒரு பயிர் வாட்டம் மட்டும் இருந்திருந்ததுன்னா அங்க கொஞ்சம் உன்னால முடிஞ்ச அளவு ஒரு தண்ணியை தூக்கி ஊத்து. அந்த செயல் செய்வதற்காக மட்டும்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்றத புரிஞ்சுக்கொள் அப்படின்னு சொல்றப்ப
எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா நல்லா புரியுது, நல்லா புரியுது, நல்லா புரியுது. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வம் எல்லாம் அன்றொன்றொரு பரிசுத்தோர் முகம் பார்த்து நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு கிடப்பு நமக்கு இட்டபடி என்றென்றும் இரு மனமே உமக்கு உபதேசம் இதுவே. வேற உபதேசமே கிடையாதுன்ட்டாரு. வேற உபதேசமே கிடையாது. ஆனா நான் என்ன பண்றேன், எனக்கு எல்லாரும் செய்யணும், அட்லீஸ்ட் என்னைய ஒரு பெரிய மனுஷன் அப்படின்ற உணர்வையாச்சும் உண்டாகணும். எனக்கு கீழே உள்ளவங்க எனக்கு நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்ற உணர்வையாச்சும் எனக்கு உண்டாகணும். என்னுடைய செயல்கள் எல்லாமே அந்த ரீதியில தான் இருக்குது. ஸோ இந்த மனநிலையை மாத்திக்கோ, இந்த மனநிலையை மாத்திக்கோ. அன்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பணி செய்யறது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. எனக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாது, பணி செய்யறதுன்றது அறிவே கிடையாது. அப்புறம் எப்படி நான் பணி செய்வத செய்வேன்? கண்டிப்பா தெரியாது. அறியாமை இருளில் மூழ்கி அறிவொளி இழந்து குடி வெறியில மட்டும்தான் மூழ்கி கிடந்தேன். அந்த அப்சசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த அப்சசிவ் என்ன செயல் செய்தாலும் சரிதான், அதுக்கு பின்னணியில எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இன்னைக்கு சிந்தனை என்ன செயல் செய்தாலும் அந்த செயல் படைப்புக்கு உதவுறபடி எப்படி இருக்க முடியும் அப்படின்றத மட்டும் சிந்தி அப்படின்னு சொல்லுது. நான் குடிநோய் வாழ்க்கையில எனக்கு ஆனந்தம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆணவத்தோட ஒரு சிரிப்பு, ஆனந்தம்னா என்னன்னு தெரியாது, மகிழ்ச்சினா என்னன்னு என்னால மலர்ச்சியோட வாழ தெரியாது. அப்படின்ற வாழ்க்கை குடிநோய் வாழ்க்கையில வாழ்ந்ததே கிடையாது. உண்மையிலே அந்த பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு நான் பாட ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன? எங்கே சுகம் எங்கே சுகம், எங்கே ஆணவத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆணவத்துக்கு தீனி போட முடியும் அப்படின்னே அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனாலதான் இந்த மனநிலை அப்படின்றது அதுக்கப்புறம் புரியுது. துன்பத்திலே உழன்று துயரத்திலே துவண்டு மகிழ்ச்சி ஆனந்தம் என்னவென்றே தெரியாமல் வாழக்கூடிய என்னை பார்த்து கடவுள் சொல்றாரு, உன் மனம் சீக்கு பிடிச்சு போயிருந்திருக்கும், சீல் பிடிச்சு போயிருந்திருக்கும். காரணம் என்ன? இந்த மனப்பான்மை பணி செய்து வாழ்றதுன்னா என்னன்னே தெரியாத ஒரு மனப்பான்மை. உண்மையில அந்த 12 ஸ்டெப் ஒர்க்கெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது. எத்தனை டீ கடையில் நின்று பேசியிருப்பேன். நான் தான் உதவி செஞ்சேன், அவருக்கு நான் தான் உதவி செஞ்சேன். அப்பா அவர் நன்றியோட நான் செஞ்ச உதவியை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு, இவருக்கெல்லாம் நன்றியே கிடையாது. அப்படி பேசுற எனக்கு தான் நன்றி கிடையாதுன்றது எனக்கு புரியவே இல்லை. அப்போ இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையில் உள்ள அந்த ஒரு வார்த்தை சக்கிங் கேம். நான் என் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலை கூட என் அனுகூலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு விளையாட்டாக மட்டும்தான் பார்த்தேன். The term sucking game can be used to describe a situation where someone is paying for something that could be obtained for free, or where they are being offered a service that is not as good as it appears. நான் 12வது படி செய்கிறேன் அப்படின்றத மறந்துட்டு தோழமே 12 படிகள் அடங்கிய மேற்படும் செயல் திட்டத்தை வாழ்க்கையா வாழணும்னு கொடுக்குது. அந்த செயல் திட்டத்தோட உச்சக்கட்ட செயல்பாடாகிய 12வது படியில நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத மறந்துட்டு நான் கடவுளுடைய ஸ்தானத்துல இருந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற ஆணவ நிலையில செயல்படுவது பிறரை உறிஞ்சி விளையாடக்கூடிய ஒரு சக்கிங் கேம் ஆடுவதற்கு இணையானது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்றாங்க. எஸ், உண்மையிலே செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகுது. தோழமையில் இணைந்த பின் பிறருக்கு பணி செய்ய பலனின்றி பணி செய்ய எனக்கு அட்லீஸ்ட் தெரியவாச்சு செஞ்சது. பலன் எண்ணாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்து பிழைக்க சொன்னால் துயரில்லாதனை செய்து விட்டால் துன்பம் என்பதை கொய்து விட்டால். அப்போ துயர் இல்லாம வாழ்றதும் துன்பம் இல்லாம வாழ்றதும்
பலன் இல்லாமல் உழைப்பதன் ஒரு பலன் விளைவாகத்தான் கிடைக்கும். பக்தி செய்து பிழைப்பதோடைய பலனாகத்தான் துன்பம், துயரம், வலி, வேதனை, சிக்கல் எல்லாம் போகும் அப்படின்ற கருத்து இங்க புரியுது. பணி செய்வதில் ஆனந்தம் இருப்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேனா. இந்த சிந்தனை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை. பணி செய்வது என்பதற்கும் உதவி செய்வது என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகல நீரவிர அப்படின்றாரு. அப்ப மனசுக்குள்ளார நான் இறைவனும் எனக்கு இட்ட கட்டளையை செய்யறேன் அப்படின்ற அந்த தூய்மையான எண்ணம் இல்லாமல் ஆகிறது மட்டும்தான் அறம். மிச்சமெல்லாம் மாசு. மனத்துக்கண் நான் சக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரிய ஆள் அப்படின்ற அந்த ஆணவ எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான் மாசு இல்லாமல் ஆகுவது. மனத்துக்கண் மாசு இளநாதல் அது ஒண்ணுதான் அறம். மிச்சம் எல்லாமே நீ தன்னலம் கருதி உனக்கு வலி வேதனை வரவழைச்சு கொள்ளக்கூடிய செயல் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய செயலாக மட்டும்தான் அமையும். ஸோ இன்னைய சிந்தனை அது தெளிவா சொல்றது. இன்னைக்கு நான் எந்த நோக்கத்துல பணி செய்யறேன்? ஆணவத்தால உந்தப்பட்டா இல்ல ஆனந்தமாக வாழ்வதற்காகவா? எதற்காக பணி செய்கிறேன்? ஸோ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் ஆணவத்தை அழிப்பதற்கான செயல் திட்டம். இட் இஸ் அ ஈகோ டீஃப்ளேஷன் ப்ரோக்ராம். இட் இஸ் நாட் அன் ஈகோ இன்ஃப்ளேஷன் ப்ரோக்ராம். அப்போ எந்த ஒரு செயல் திட்டம் உன்னுடைய ஆணவத்தை உன்னுடைய தன்முனைப்பை அழிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே செயல் திட்டத்தை பயன்படுத்தி உன்னுடைய ஆணவத்தை வளர்த்து கொள்வதற்காக தன்முனைப்பை வளர்த்து கொள்வதற்காக நீ பயன்பட்டுனா பைத்தியகார்த்தனமான செயல்பாட்டில் தானே நின்றுட்டு இருக்க அப்படின்ற அர்த்தம் இன்னைக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது போக விடுதலை சுதந்திரம். ஸோ அடிக்ஷன்ல இருந்து விடுதலை என்பது சுதந்திரமாக வாழ்வதற்காக. செயல் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுவது சுதந்திரமாக வாழ்வதற்காக. இன்னொரு செயல் அடிமைத்தனத்துல சிக்கிக்கிட்டு மறுபடியும் வலி வேதனை துன்பம் துயரத்தோட எந்த இடத்துல விடுபட்டோமோ அதே இடத்துல நம்ம டென்ட் போட்டு படுத்து கிடக்கிறதுக்காக இல்லை. அழகா என்னுடைய குருஜி சொல்லுவாரு, குடி நோய் அப்படின்ற அந்த புதக்குழியில இருந்து தோழமை என்னைய தூக்கி வெளியே விட்டுருச்சு. வெளியே விட்டதுக்கு அப்புறமா நல்ல வாழ்றதுக்கான ஒரு வழி அப்படின்னு 12 படிகள் அடங்கிய மேற்படையும் செயல் திட்டம் அப்படின்ற கை காட்டி மரம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? கை காட்டி மரத்தையே கட்டி பிடிச்சிட்டு படுத்து கட்டிந்து காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் குடிநோய் அப்படின்ற செயல் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டது 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் என்ற அந்த பாதையில பயணிச்சு சுதந்திரமாக வாழ்ந்து இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம் அப்படின்ற அந்த சுதந்திர இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற செயல் திட்டம். அதை விட்டுவிட்டு கை காட்டி மரத்தையே கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிட்டு இருக்கிறது சரியான செயல் அல்ல அப்படின்ற கருத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு இறைவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமே இறைவனுடைய சித்தம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது இப்ப என்னுடைய வேலை. என்னால் அப்படி இருக்க முடியல. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஏதாச்சும் ஒண்ணு என்னுடைய ஆனந்தத்தை குலைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதற்கான சக்தியை இறைவன்ட்ட நான் கேட்குறேன். அதுதான் என்னுடைய ப்ரேயராக இருக்கிறது. ஸோ இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கடன் சென்ற சிந்தனைகளை உங்க கூட பகிர்ந்து கொள்ள இன்னும் நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.